புனித சகரியா ஸ்ட்ரீட். ஜாக்கரி வாழ்க்கை வரலாறு சுருக்கமாக. புனித சகரியா கத்தோலிக்க திருச்சபையின் முக்கியமான போப்புகளில் ஒருவராக இருந்தார். அவர் கி.பி. 741 முதல் 752 வரை திருச்சபையின் போப்பாக பணியாற்றினார். பிறப்பு கிரேக்கம் கிரீக் வம்சாவளியைச் சேர்ந்தவர். இறப்பு கி.பி. 752 ரோம். ஆரம்ப வாழ்க்கை. புனித சகரியா கிரேக்க குடும்பத்தில் பிறந்தார். சிறுவயதிலிருந்தே அவர் ஆழ்ந்த நம்பிக்கை, ஜெபம் மற்றும் அறிவு கொண்டவராக வளர்ந்தார். புனித வேதாகமம் மற்றும் திருச்சபை போதனைகளில் சிறந்த அறிவு பெற்றார். போப்பாக இருந்த காலம். கி.பி. 741 இல் அவர் திருச்சபையின் போப்பாக தேர்ந்தெடுக்கப்பட்டார். அவரது காலத்தில் திருச்சபையில் சமாதானத்தையும் ஒற்றுமையையும் வளர்த்தார். ஐரோப்பாவில் கிறிஸ்தவ விசுவாசத்தை பரப்பும் பணிகளை ஆதரித்தார். குறிப்பாக செயின்ட் பொனிஃபேஸ் போன்ற மிஷனரிகளுக்கு உதவி செய்து ஜெர்மனி பகுதிகளில் விசுவாசத்தை வளர்த்தார். அரசர்களுக்கும் திருச்சபைக்கும் இடையில் சமாதானம் ஏற்படுத்தும் பணியில் முக்கிய பங்கு வகித்தார். அவரது சிறப்பு. புனித சகரியா மிகவும் அறிவாளி, அமைதியான தலைவர், நீதியுள்ள போப் என அறியப்பட்டார். அவர் திருச்சபையை நல்ல முறையில் வழிநடத்தி மக்களுக்கு நம்பிக்கையை அளித்தார். மரணம். புனித சகரியா கி.பி. 752 ஆண்டு இறைவனில் நித்திரை கொண்டார். திருநாள் மார்ச் 15. கூப்பிய கைகள். புனித சகரியா எங்களுக்கு விசுவாசத்தில் உறுதியாக வாழ உதவும்படி இறைவனிடம் வேண்டிக்கொள்ளுங்கள்.